8:30 மணினா 9 மணிக்கு ஒரு பேசிட்டு போயிட்டாலும் கூட்டம் ஆர்ப்பாட்டம் இருக்காதே. அப்போ காலையிலேருந்து இந்த ஊடகங்களுக்கு நம்மளும் ஊடகங்களில் தான் இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே வேதனையாக இருக்குது. காலையில் 7 மணிக்கு இருந்து நீங்கள் லைவ் போடுறீங்க. நாமக்கல்லில் அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு 5 மணிக்கே வந்து விட்டார்கள், 4 மணிக்கே வந்து விட்டார்கள் அப்படின்னு பாட்டு போடுறீங்க. ஊடகத்தில் வேலை பார்ப்பவர்கள் நீங்கள் எந்த கட்சியும் எந்த சித்தாந்தங்கள் உடையவராக இருந்தால் கூட அதில் ஒரு நேர்மை இருக்கணும், ஒரு நியாயம் இருக்கணும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் விஜய் ரசிகராக இருக்கலாம். சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தளபதி வர்றாரு, விஜய் அண்ணா வந்துகிட்டு இருக்கிறாரு, நீ ஊடகவியலாளர் தானே, நீ பத்திரிக்கையாளர் தானே. அந்த இடத்துல வந்து காலையில் 7 மணில சில முக்கியமாக ஒரு 2-3 மெயின் ஸ்ட்ரீம் சேனலுக்கு இவங்க ஃபண்டு பண்ணுறாங்க. ஃபண்டு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அது முழு நேரமாக அந்த நேரத்தை இவர்கள் விலைக்கு வாங்கிக்கிட்டு இவங்க சொல்கிறதெல்லாம் போடுறாங்க. பாட்டு போடுறது, அந்த விஜயுடைய பாட்டு போடுறது, விஜய் அங்கே வந்துட்டுருக்கார், இங்கே வந்துட்டுருக்கார், கூட்டம் நெருங்கி விட்டது, பக்கத்தில் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு ஒரு ஹைப்பை, ஒரு டெம்ப்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. காலையிலேருந்து அந்த மைண்ட் செட் கொண்டு வர்றாங்க. அதை கொண்டு வந்து மக்களை விஜய் வராரு விஜய் வராரு விஜய் வராருன்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நடிகர், ஒரு பெரிய உச்சபட்ச நடிகர், ஒரு நாமக்கல் மாதிரி, கரூர் மாதிரி ஒரு அர்பன் சிட்டியில் போய் அவர் போய் இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும்.